அப்பா போன பிறகு எத்தனையோ உறவுகள் வரலாம் போகலாம், எத்தனையோ நட்பு வரலாம் போகலாம். ஆனால் அப்பாவுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கிறாரா, அப்பாவை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தன் பையன் உயரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இருக்காரா, இல்லை எப்போவும் ஹெல்ப் பண்ணுவாரா, எப்போயும் நல்ல கைடன்ஸ் கொடுப்பாரா, நம்ம பையனுக்காண்டி ஒரு நல்ல கைடன்ஸ் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு தேடுறேன். எங்கள் அப்பா மாதிரி முகங்களை தேடுகிறேன், எங்கள் அப்பா மாதிரி மனங்களை தேடுகிறேன், எங்கள் அப்பா மாதிரி ஒரு கட்டளை இடுகிற அந்த ஒரு பெரிய ஆளை நான் தேடுறேன். கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒரு சிக்கலான சூழல் வருகிற போது அவரை நினைக்காத நாட்கள் இல்லை. அவர் எனக்கு இறந்தா கூட எனக்கு எங்கேயோ கைடன்ஸ் கொடுப்பாரு. சில பேர் கூட என் மனசே சொல்லும், இவங்க கூட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஆரம்பத்தில் எனக்கு தோணிடும். அப்போ நான் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவேன். அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா அவங்க நம்ம நினச்ச மாதிரி அப்பாவினுடைய ஆத்மா எங்கேயோ இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறது என்று நான் நம்புவேன். இறைவனை நம்புறதில்லை. எப்பயுமே நான் இறைவனுக்கு எதிரானவன். ஆனால் அப்பா அன்பவன் இறைவன் என்று நான் நம்புவேன். அப்பாவினுடைய ஆத்மா என்னை இன்னும் நல்லா சரியான பாதையில் இழுத்து செல்லும், என்னை இட்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன்.